अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि. என்னால் உணர முடிகிறது. நமக்குள் இருக்கும் இடைவெளி குறைந்து கொண்டு வருகிறது. நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்களோடு நான் தான் வந்திருக்கிறேன் என் மகளின் சுகமான வாழ்க்கைக்காக. எனது அனைத்து சுகங்களும் அவரோடு ஒன்றி உள்ளது. இந்தாருங்கள் அவருடைய ஆரத்தியின் பலன்கள். இதை ஏற்க மாட்டேன். நாராயணன் என் மகளின் வருத்தத்திற்கு காரணமாகிவிட்டார். தேவகணங்களுக்கு துணை புரிந்து தன் மனைவியை தியாகம் செய்து விட்டார். அப்படிப்பட்ட நாராயணர் எனக்கு வேண்டாம். அவருடைய ஆராத்தியின் பலனும் எனக்கு தேவையில்லை. நாராயணரை துண்டிப்பதை என்னால் ஏற்க முடியும், அவமானத்தை ஏற்க முடியாது. நான் உங்கள் மகள், அதனால் நான் உங்களை இப்போது மன்னிக்கிறேன். உங்களை கேட்டுக்கொள்கிறேன், மீண்டும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். நீ நாராயணனை மறந்துவிடு. நாராயணனை விட சிறந்த சக்திசாலி வீரனை உனக்காக தேடியிருக்கிறேன். அவன் உனக்கு மகிழ்ச்சியை தருவான், உனக்கு துணையாயிருப்பான். நாராயணனைப் போல நட்ட நடுவில் உன்னை விட்டுவிட்டு போக மாட்டான். பாரு மகளே, உன்னை அழைத்துச் செல்வதற்காக அவர் வந்துவிட்டார். வாருங்கள் நண்பா. உங்கள் முன்மொழிவு மிகவும் அழகாக இருக்கிறது சாகரராஜா. நான் மறுத்திருந்தால் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கும். நீ அவரை பார், உனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவர். நாங்கள் உன்னுடைய தாய் தந்தையர். உன்னுடைய சந்தோஷமும் சுகமும் எங்கள் சுகமாகும். ஒருமுறை இவரை திரும்பி பார் மகளே. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். போதும் சாகர ராஜா. தாய் தந்தை என்ற மரியாதை இருப்பதால் நான் இப்போது மௌனமாக இருக்கிறேன். ஆனால் ஓர் விஷயத்தை நீங்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். லக்ஷ்மி நாராயணருக்கு சொந்தம், நாராயணர் லக்ஷ்மிக்கு சொந்தம். லக்ஷ்மிக்கு சொந்தம், லக்ஷ்மிக்கு சொந்தம், லக்ஷ்மிக்கு சொந்தம். நீ ஒரு தேவி. தாய் தந்தையரை அவமதிப்பது நல்லதல்ல. உன் தாய் தந்தை கூறுவதை கேட்டு என்னை விவாகம் செய்து கொள். இல்லையேல் பலத்தை பயன்படுத்துவேன். உனக்கு முன்பு ஒருவன் இப்படித்தான் முயற்சி செய்தான். அவன் நிலைமையை பற்றி கூறவா? மடிந்து விட்டான். லக்ஷ்மியின் பலமே நாராயணன் தான். நாராயணன் இல்லை என்றால் லக்ஷ்மி ஆற்றலை இழந்து பலகீனமாவாள்.
உன்னை காப்பாற்றுவதற்காக நாராயணனோ வரப்போவதில்லை. அதனால் ஏற்றுக்கொள் சுந்தரி, ஏற்றுக்கொள் சுந்தரி, ஏற்றுக்கொள் சுந்தரி, ஏற்றுக்கொள் சுந்தரி. தேவி லக்ஷ்மி, பிரபு, உங்கள் முயற்சி வீணாகிவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது? வணக்கம் அசுர ராஜா. இந்த சமுத்திர மந்தனத்தில் தங்கள் உதவி தேவைப்படுகிறது. நாங்கள் உங்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறோம் நாராயணா. நாராயணா, அசுரர்களுடைய உதவி இல்லாமல் சமுத்திர மந்தனம் எவ்வாறு நடைபெறும் பிரபு? ஆம் நாராயணரே, கடலை கடையும் அளவிற்கு பலம் இப்போது தேவர்களிடம் இல்லை. வெற்றியை அடைய வேண்டுமெனில் பலவீனத்தை சிந்திக்காதீர்கள். தங்கள் சக்தியின் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். சொல் சுந்தரி, தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படுவாயா அல்லது எனது பலத்துக்கு கட்டுப்படுவாயா? விவாகம் நடந்து முடிந்த மங்கையை விவாகம் செய்து கொள்ள முயற்சி செய்கிறாயா பாதாள மன்னா? உன் அழிவை உன்னால் பார்க்க ஆசைப்படவில்லை என்றால் இங்கிருந்து உடனடியாக சென்றுவிடு. என்ன ஆயிற்று மகளே? மீண்டும் கூறுகிறேன், உங்களை நான் மதிக்கிறேன். அந்த மதிப்புக்கு மரியாதை கொடுங்கள். அதோடு லக்ஷ்மி இன்னொருவருக்கு மனைவி ஆவாள் என்ற பிரமையை உங்கள் மனதில் இருந்து நீக்கிக் கொள்ளுங்கள். லக்ஷ்மி நாராயணர் ஒன்றாக இருந்தார்கள், இருப்பார்கள், அனந்த காலம் வரையும் இருப்பார்கள். நான் கடமைக்கு கட்டுப்பட்டவள். அதனால்தான் நான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் தன்னுடைய அன்பை மறந்துவிட்டு உலக நன்மைக்காக போராடுகிறார். அதனால் லக்ஷ்மி நாராயணரை பலவீனமானவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதாவது உன்னை இழுத்து செல்லதான் வேண்டும். நில். இந்த கூர்மை என் அன்பின் கூர்மையாகும் பாதாள ராஜா. துர்வாசகர் சாபத்தால் ஒரு தேவி பலவீனமாக இருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு ஸ்திரீ என்றும் பலவீனமாக இருக்க மாட்டாள். நாராயணரின் மனைவி பலவீனமானவள் இல்லை. அனைத்து தேவர்களும் உங்கள் மன தைரியத்தை, உங்களது சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனமில்லாமல் எதுவும் இல்லை. நம்பிக்கையும் உத்தேசமும் ஒருவரின் மிகப்பெரிய ஆயுதமாகும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்ல முடியும். சமுத்திர மந்தனத்தையும் சமுத்திர மந்தனத்தையும் சமுத்திர மந்தனத்தையும் அசுரர்கள் இல்லாமலா? அவர்களும் வருவார்கள் தேவரிஷி. அவர்கள் மனதிலும் ஒரு உத்தேசம் உள்ளது. அதாவது தேவர்கள் அதிக பலசாலி ஆகிவிட்டால் அந்த அச்சத்தோடு அசுரர்களும் வருவார்கள். அமிர்தம் அவர்களுக்கும் தேவை. அனைவரும் பார்த்தீர்களா? லக்ஷ்மியின் பாதுகாப்பிற்காக இயற்கை கூட எனக்கு உதவியாக இருக்கிறது. இவ்வளவுதானா?
இதை தாண்டி நீ என்ன செய்து விடுவாய்? இப்பொழுதும் காலம் உள்ளது மகளே, ஏற்றுக்கொள். உன் தாய் தந்தையர் தேர்ந்தெடுத்தவரை ஏற்றுக்கொள். ஆமாம் மகளே, உன் நலனுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். என் நலனை பார்க்கவில்லை, நாராயணர் தோற்று போவதை பார்க்க விரும்புகிறீர்கள். எனக்காக அன்பை அல்ல, நாராயணரை பழிவாங்கும் அக்னி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு வருவதற்கு முன்பு எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று நினைத்தீர்களா? நான் என்னுடைய பாசத்தை உங்கள் மேல் பொழிந்தால் நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் நம்பினேன். ஒரு மகளுடைய அன்பு பழிவாங்கும் எண்ணத்தை அழித்துவிடும் என்று நம்பினேன். ஆனால் இல்லை, உங்கள் மனதில் உள்ள அக்னியோ நிமிடத்திற்கு அதிகமாக எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களின் பழிவாங்கும் அக்னி அணைந்துவிடும். ஆனால் என்னுடைய ஆசை உன்னை அடையாமல் அது அமைதியாகாது. நாராயணனின் சக்தியை தூக்கி எறி. என்னுடைய பலத்தை எதிர்கொள்ள தயாராக இரு. இப்பொழுது நீ கண்ட தீப்பொறியை எனது கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்கொள். இங்கிருந்து திரும்பி போய்விடு. நாராயணரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நல்லது, தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரின் உதவியோடு இந்த பணி நடந்தேறிவிடும். ஆனால் பறந்து விரிந்த இந்த பாற்கடலை கடைய நமக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. அது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். இந்த பறந்து விரிந்த கடலை அது கடைந்தெடுக்க வேண்டும். நாராயணா, மிகப்பெரிய கடையும் கருவியா? அது எங்கிருந்து கிடைக்கும்? மந்தார பர்வதம், மந்தார பர்வதம், மந்தார பர்வதம், மந்தார பர்வதத்தைப் போல சக்தியுள்ள கடையும் கருவி நமக்கு நிச்சயமாக வேறு எங்கும் கிடைக்காது. நாம் அனைவருமே மந்தார பர்வதத்தை இங்கே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அது விசாலமான மந்தார பர்வதம். நம்மால் அதை தனியாக கொண்டு வர இயலாது. நமது கோரிக்கைகளை ஒருவேளை அசுரர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்மோடு அவர்களும் இணைந்திருக்கலாம். நமக்கொரு துணை கிடைக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாலே போதும், அந்த உதவி நமக்கு கிடைத்துவிடும். சில கோரிக்கைகள் எப்படித்தான் இருக்கும், அதை நிராகரிப்பது மிக கடினம் அசுர ராஜா. கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் நாராயணா. ஆனால் அதற்காக அனைத்து தேவகணங்களும் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன புது நிபந்தனை? தங்களது கோரிக்கை ஏற்கும்படியாக இருந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம் அசுரமாதா. முதலில் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். நிபந்தனை என்னவென்றால், கடலை கடையும் போது என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை சரிசமமாக பங்கிட வேண்டும். பாதி தேவர்களுடையது, பாதி அசுரர்களுடையது. ஏற்றுக்கொள்கிறோம்.
ஏன் அவசரப்படுகிறாய் நாராயணா? நிபந்தனைகளை முழுமையாக கேளுங்கள். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் அதிகாரம் அசுரர்களுக்கே கிடைக்க வேண்டும். கர்மத்திற்கு முன்பாகவே பலனை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? நாம் கர்மத்தை செய்யலாம். வாருங்கள், முதலில் கடைவதற்கு தேவையான பொருட்களை நாம் சேகரிக்கலாம். உங்கள் செயல்களை பார்த்தால் உங்கள் எண்ணம் தெளிவாகவே இல்லை. ஏதோ சதி செய்வதை நான் உணர்கிறேன். இது நம்பிக்கைக்கான நேரம் மட்டுமல்ல, நம்பிக்கை மற்றும் சக்தியை காட்டும் நேரம். மந்தார பர்வதத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். தேவாசுரர்களின் சக்தியால் இந்த காரியத்தை செய்துவிட முடியுமா? மந்தனத்திற்கான ஒரு வடிவத்தை கொண்டு வரலாம். அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதற்கு சரி என்றால் முன்னேறிச் செல்லலாம். அவசியம். ஆனால் நீங்கள் ஏதோ சதி செய்கிறீர்கள் என்று கொஞ்சம் உணர்ந்து விட்டாலே போதும். எங்கள் உதவியானது அதே நேரத்தில் நிறுத்தப்பட்டுவிடும். அதே நேரத்தில் அசுரர்கள் பேராசையை காட்டினார். அப்போது உதவி அசுரர்களுக்கு மறுக்கப்பட்டுவிடும். நல்லது, பருவத மலையை இங்கு கொண்டு வந்து விடலாம். இது நம்முடைய சக்தியை பொறுத்தது. அசுரர்களிடம் தெம்பு உள்ளதா? மந்தார பர்வதத்தை தூக்க முடியுமா? வாருங்கள், கடையும் கருவியை நாம் கொண்டு வந்து விடலாம். நாராயணா, தேவி லக்ஷ்மியின் நிலைமையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர்களது நிலைமையை அறிந்தும் நீங்கள் இவ்வாறு கடமையிலிருந்து பின்வாங்க மறுக்கிறீர்களே. உங்களின் நண்பை எவ்வாறு போற்றி புகழ்வது? லக்ஷ்மி நாராயணரின் நண்பை போற்றி புகழ்கிறேன். மெய்சிலிர்த்து விட்டது. இதுதானே வித்தியாசம். மானுடன் மற்றும் நாராயணன். மானுடன் உணர்ச்சிக்கும் சூழ்நிலைக்கும் முன்னால் தோற்று போய் தன் கடமைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் நாராயணருக்கோ அன்பே கடமையாகும். உணர்ச்சிகளை விட முக்கியமானது தர்மம்தான். நரனை நாராயணனாக்குவது ஸ்ரீதானே பிரம்மதேவா. ஸ்ரீ மீது கொண்ட அன்பினால் நான் என்னுடைய கவலைகளை மறந்து என்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறேன். என்ன ஆயிற்று இந்திரா? பர்வதத்தை பார்த்து பயந்து விட்டாயா? கவலை வேண்டாம், நாங்கள் அசுரர்கள். அனைத்தையும் சமாளித்து விடுவோம். மகாபலி, என்னை பொறுத்தவரையில் உன்னை போல அசுரர்களை சமாளிப்பதற்காக தேவர்களான நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. உங்கள் சொற்கள்
பெரிதாக இருக்கிறது. ஆனால் உங்கள் செயல் மிகவும் சிறியது. வாருங்கள், உதவி செய்யலாம். என்ன ஆயிற்று இந்திரா? உன்னாலும் முடியவில்லையோ? மகாபலி, நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட இதை சுலபமாக தூக்க இயலாது. இப்பொழுது என்ன செய்வது? ஏதாவது யுக்தியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். லட்சியத்தை கொடுத்தவர் நாராயணர். அதற்கான மார்க்கத்தையும் அவரே காட்டிவிடுவார். பக்தன் பகவானை அழைத்திருக்கிறான். செல்லுங்கள் நாராயணா, செல்லுங்கள். கருடன் பிரம்மதேவா, நாராயணர் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறாரே. நாராயண ஹரி. கருடா, பிரபு, நீ இன்னும் இங்குதான் இருக்கிறாயா? நீங்கள் என்னை காத்திருக்கும்படி கோரினீர்கள் பிரபு. அப்போதிலிருந்து காத்திருக்கிறாயா? ஆம் பிரபு. சேஷநாகனைப் போலவே உங்கள் காலடியில் ஓர் இடத்தை பிடிப்பதற்காக என்னால் அனந்த காலம் வரை காத்திருக்க முடியும் பிரபு. இன்னும் காரியம் உள்ளது கருடா. காத்திருப்பது மட்டுமல்ல, சோதனைகளையும் ஜெயிக்க வேண்டும். இந்த மந்தனம் உன்னை சோதிக்கும் கருடா. நாராயணனின் சோதனை பாரத்தை சுமப்பாயா?